السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تصبهم سيئة بما قدمت أيديهم إذا هم يقنطون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய 2வது பத்தை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் 10 நாட்கள் நற்செயல்கள் செய்வதற்காக, நோன்பு நோற்பதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ் மீத இருக்கக்கூடிய தினங்களையும் நல்லபடியாக அவனுடைய வணக்கங்களை செய்வதற்கான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பான சகோதரர்களே, புனிதமிக்க இரவுகளிலே அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே, நல்ல சிந்தனையிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் படிப்பினைக்குரியதாக, ஒரு மாற்றத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரமலானுடைய காலங்களில் அல்லாஹுடைய உபதேசங்களை நாம் கேட்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அன்பானவர்களே, வரக்கூடிய 5 நாட்கள், இன்றிலிருந்து அடுத்த 5 நாட்கள் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கோபத்தின் காரணமாக அழிக்கப்பட்ட சமூகங்களை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். வரலாறுகள் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக முந்தைய சமூகத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த வரலாறுகளிலே அழிக்கப்பட்ட சமூகங்கள் என்று ஒரு நீண்ட ஒரு பட்டியலை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த சமூகங்களை பற்றி தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நாம் பார்க்க போறோம். அந்த சமூகங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹுடைய அருளை பெற்றிருந்தார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹினுடைய பாக்கியங்களையும் வல்லமையும் பெற்றிருந்தார்கள்,
அப்படிப்பட்ட சமூக மக்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு மிக அழகாக சொல்லி காட்டுகின்றது. அதையெல்லாம் தெரியும் போது நாம் முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னால சில செய்திகளை நம்ம முன்னோட்டமா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த தலைப்புக்குள்ளாக நிகழ்வுகள் சம்பந்தமா பேசும்போது நம்ம சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் தன்னால் படைக்கப்பட்ட சமூக மக்களை வேண்டுமென்றே அழித்து நாசமாக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் அல்ல. முதல்ல நான் விளங்கிக்கணும். என்னை படைத்த இறைவனை பற்றியான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை எல்லாம் படைத்த பிறகு அல்லாஹ் அதுல எழுதி வச்ச அரிசில எழுதி வச்ச வார்த்தை என்ன அப்படின்னா, இன்ன ரஹ்மதி சபகத் கலபி அப்படின்னு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான். அல்லாஹுடைய அரிசில அல்லாஹ் எழுதி வச்சிருக்கக்கூடிய வார்த்தை, என்னுடைய அருள் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. அல்லாஹ் அன்பாளன், அருளாளன், கருணையாளன், இரக்கமுள்ளவன். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுபவன், கடுமையாக நோவினை செய்பவன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டார். எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் பாசமும் பேசப்படுதோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தண்டனையும் வேதனையும் பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். ஆனா அல்லாஹ்வினுடைய நோக்கம் என்பது ஒரு சமூகத்தை வேண்டுமென்றே அழிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய நோக்கம் அல்ல. எந்த சமூகத்தின் மீதும் கருணை காட்டாமல் அல்லாஹ் இருந்ததே கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் சமூகத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக, கருணை காட்டக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அர் ரஹ்மான் அப்படிங்கிறான். எல்லா படைப்புகள் மீதும் அன்புடையவன். எல்லா படைப்புகள். அவன் அல்லாஹ்வை ஏத்துக்கிறான், ஏத்துக்கல. அல்லாஹ் வணங்குறான், வணங்கல. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான், மாறு செய்யல. யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்புடையவனாக, கருணை மிக்கவனாக இருக்கின்றான். அவனை வணங்கினாலும் வணங்காட்டியும் அவனுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். இதுல என்ன படிப்பினை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில கஷ்டங்களை தருவான், சில சோதனைகளை தருவான், சில துன்பங்களை தருவான். அப்படிலாம் தரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஏன் இது நடக்கின்றது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வதற்கும், நாம் நம்மை நாமே ஆய்வு செய்து கொள்வதற்கும் இந்த பாடங்கள் எல்லாம், இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா படிப்பினையாக அமையும் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் மறந்துடவே கூடாது. அதனால முதலாவது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் என்பவன் கருணை மிக்கவன், அன்பாளன். அல்லாஹ் எப்பொழுதுமே என்ன செய்யறது இல்லைன்னா படைப்புகள் மீது வேதனை செய்யக்கூடியவனாக, கோபப்படக்கூடியவனாக, தண்டனை தருபவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறது இல்லை. காரணமின்றி யாரையும் என்ன செய்யறது இல்லைன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிப்பதில்லை. அவன் தண்டிக்கிறான் அல்லது ஒரு சமூகத்தை அழிக்கிறான் அப்படின்னா அதுக்கு தகுந்த காரணம் இல்லாமல் அவர்கள் அழிக்கப்படுவதே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம அழிக்கப்படுவதற்கான நோக்கங்கள்ல ஒன்று, சிறந்த அடுத்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அவர்கள் செய்த அழிச்சாட்டியங்களின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கின்றான் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். வரலாற்று ரீதியாக நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபிமார்கள் வரை சமூகங்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பிட்ட காலம் வரை சமூகங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யப்படல, அவங்க ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படல. அழிக்கப்பட்டாங்க, ஆனா ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படல.
உலகம் தோன்றியதிலிருந்து இன்று வரைக்கும் அழிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கானா? அழிவு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அல்லாஹுடைய வேதனை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம முதல்ல அதை விளங்கிக்கணும். உலகத்தில் எங்கோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பேரழிவின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை தண்டித்து கொண்டே தான் என்ன செய்யறான், இருக்கிறான். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பல நேரங்கள்ல பல சூழல்கள்ல நம்ம அதை பார்க்கணும். ஆனா நாம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது அதை பற்றி தெரியாம இருக்கலாம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா, உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல மனித சமூகத்திற்கு அழிவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பது என்பது அல்லாஹுடைய நியதிகள்ல ஒன்று. அது பாவிகளுக்கு தண்டனையாகவும் நல்லவர்களுக்கு சோதனையாகவும் அருளாகவும் என்ன செய்யறான் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வைப்பதாக என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன? வருடத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு 2 முறையோ உலகத்துல மிகப்பெரிய பேரழிவுகள் சந்திக்கப்படாமலே கிடையாது. ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்துறான். நோய்கள் மூலமாக, வெள்ளங்கள் மூலமாக, பூகம்பத்தின் மூலமாக, கடல் கொந்தளிப்பின் மூலமாக, இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால உலகத்துல என்ன செய்யுது அப்படின்னா அழிவுகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு. அல்லாஹ் அழிவை நடத்தி கொண்டேதான் இருக்கிறான், நடத்தாமலும் கிடையாது. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 126வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். மனிதர்கள் உலகத்தை பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறான். மனிதர்கள் உலகத்தை பார்க்கலையா? அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தின். வருடத்துல ஒரு முறையோ 2 முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்களே, அதை அவர்கள் பார்க்கவில்லையா? ஏன் நடக்குது? ஏன் உலகத்தில் அழிவுகள் நடக்குது? உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்துறானே, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சிந்திச்சாங்களா? அல்லது அழிவை கண்டு மக்கள் படிப்பினை பெறுகின்றார்களா? நான் அழிவை ஏற்படுத்துவதற்கான காரணத்துல மிக முக்கியமானது என்னன்னா, சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன். அழிவை ஏற்படுத்திய பிறகும் பெரும்பாலான மக்கள் பாவத்திலிருந்து மீண்டு வர்றதே கிடையாது. ஒரு அழிவை அல்லாஹ் உலகத்துல ஏற்படுத்தினா அப்படின்னா, அந்த அழிவிலிருந்து ஒரு சமூகம் காப்பாற்றப்படுது, இன்னொரு சமூகம் அழிக்கப்படுது. ஒரு கூட்டம் அழிக்கப்படுது, ஒரு கூட்டம் பாதுகாக்கப்படுது. அந்த நேரத்தில் யார் பாதுகாக்கப்பட்டானோ அவன் என்ன செய்யணும்? இனிமேல் நான் எந்த விதத்திலும் இந்த உலகத்தில் குற்றங்களும் பாவங்களும் அநியாயங்களும் செய்யாமல் இருக்க வேண்டும், செய்ததற்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை வரணும். வர்றதே இல்லைங்கிறான் அல்லாஹ். ஏன்னா அழிவுகள் எல்லாம் இன்றைக்கு செய்தியாக போயிடுச்சு. ஒரு காலத்துல அழிவுனா பயந்தோம். எங்கோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு நாட்டுல நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னா நம்ம எல்லாம் பயப்படுவோம். நடந்தது எங்கேயோ இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான பயம் இருக்கா? அச்சம் இருக்கானா? இல்ல. ஏன்னா நம்ம மனநிலை எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கு நடந்தா மட்டும்தான் நிகழ்வு, அடுத்தவனுக்கு நடந்தா அது நியூஸ், அடுத்தவங்க நடந்தா அது செய்தி, அவ்வளவுதான். நமக்கு நடந்தா மட்டும்தான் அது நிகழ்வு பாதிப்பாக பார்க்கிறோம். அடுத்தவர்களுக்கு சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் அதை செய்தியாகத்தான் பார்க்கிறோம். மனிதன் என்ன செய்யறதுன்னா படிப்பினை பெறுறது இல்லைங்கிறான். சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதும் கிடையாது, படிப்பினை பெறுவதும் கிடையாது. அதுக்காகத்தான் உலகத்தில் நான் அழிவை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அழிவை 2 வகையாக மார்க்கம் பிரிக்குது. நல்லா விளங்குங்க. ஒரு காலத்தில் சமூகங்கள் அழிக்கப்படும் பொழுது நல்லவர்கள் காப்பாற்றப்பட்டு பாவிகள் அழிக்கப்பட்டார்கள். வரலாறு எப்படி சொல்லுது அப்படின்னா, ஒரு சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்க நாடிட்டான் அப்படின்னா, அந்த சமூகத்துல யாரெல்லாம் நல்லவங்க இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றவங்க, அது ஒருத்தரா இருந்தாலும் 2 பேரா இருந்தாலும் 100 பேரா இருந்தாலும் 50 பேரா இருந்தாலும் அல்லது ஒரு நபி மட்டுமே இருந்தாலும் என்ன செய்வானா, அவர்களை காப்பாற்றி விட்டு மற்ற எல்லாத்தையும் அழிச்சிருவான். இது ஒரு கட்டம் வரைக்கும் அல்லாஹு தஆலா இப்படித்தான் அழிவை ஏற்படுத்தினான். ஆனா இந்த மாதிரியான அழிவு ஒரு கட்டத்துல முடியுது. நபிமார்களுடைய வரலாற்றுல ஒரு சில சமூகங்களுக்கு பிறகு
இப்படிப்பட்ட ஒரு அழிவை ஏற்படுத்துறது இல்லை. ஆனா அதுக்கு பிறகு அழிவை ஏற்படுத்தும் போது அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த அழிவுக்குள்ளாக நல்லவர்கள் கெட்டவங்க யாரையுமே பார்க்கறது இல்லை. அழிவை ஏற்படுத்தும் போது தீயவர்கள் அழிவக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் நல்லவர்களும் அழிவாங்க. அது தீயவர்களுக்கு வேதனையாக, நல்லவர்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால்ல சொல்றான், வத்தகு ஃபித்னத்தல் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா அப்படிங்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை அஞ்சிக் கொள்ளுங்கள். லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, அது பாவிகளை மட்டும்தான் முடிக்கும்னு நினைச்சிடாதீங்க அப்படிங்கிறான். அது பாவிகளை மட்டும்தான் பிடிக்கும் நினைச்சிடாதீங்க, அதில் நீங்களும் என்ன செய்வீங்க, அழிக்கப்படுவீர்கள், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை சூரத்துல் அன்ஃபால் அப்படிங்கிற அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றியான ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என்ன ஆகும்னா காபத்துல்லாவை கைப்பற்றுவதற்காக மிகப்பெரிய கூட்டம் ஒண்ணு வரும். காபத்துல்லாவை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய கூட்டம் வரும். ஏற்கனவே வந்துட்டு போனவங்க எல்லாம் கிடையாது. ஏற்கனவே நீங்க சூரத்துல் ஃபீல் இறங்குச்சுல, ஆபிரகாம் அழிச்சான்ல, அது அல்ல. இனிமே நடக்கக்கூடிய நிகழ்வாக அல்லாஹ் சொல்றான். இனிமே நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, காபத்துல்லாவை அழிப்பதற்காக என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கூட்டம் வரும். கானூபி பைதா மினல் அர்த், பூமியில பைதா என்றும் இடத்தில் அல்லது பூமியினுடைய ஒரு மத்திய பகுதிக்கு அவர்கள் வரும் பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்க, யுக்ஸஃபு, அவர்கள் அனைவரும் பூமிக்குள்ளாக இழுக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க அந்த பைதாங்கிற இடத்துக்கு வரும்போது எல்லாரும் பூமிக்குள்ளாக இழுக்கப்பட்டுருவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் பூமிக்குள்ளாக இழுக்கப்படுவாங்கன்னு சொல்றீங்க, அவர்கள் காபத்துல்லாவை கைப்பற்ற வரும் பொழுது அவர்களை வேடிக்கை பார்த்தவர்கள் அங்க நிக்கலாம், அல்லது நல்லவர்கள் இருக்கலாம், இப்படி எல்லாருமே இருப்பாங்களே, அப்படி இருக்கும்போது அவர்கள் மட்டும்தான் அழிக்கப்படுவார்களா அல்லது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே அழிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லாரும் சேர்த்துதான் அழிக்கப்படுவாங்க. ஆனா யுபஅஸு அலா நிய்யாத்திஹிம், ஒவ்வொருவரும் எந்த எண்ணத்தில் இறந்தார்களோ அழிக்கப்பட்டார்களோ அதே எண்ணத்தில் எழுப்பப்படுவார்கள். அப்போ ஒருத்தர் நல்லவர் இருப்பாரு, அவரும் என்ன செய்வார், அந்த இடத்துல நின்றுப்பார், அவர் அழிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா அந்த அழிவையை அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்தாக்கி அவருக்கு கூலியாக்கி அவர் எந்திரிக்கும் போது என்ன செய்வாரு, அந்த வேதனை அனுபவிச்சதற்குரிய நன்மையும் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அழிவு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெரிய வேண்டிய முதல் விஷயம், அல்லாஹ் சமூகத்தை அழிக்கிறவன் இல்லை. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் சமூகத்தை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறான். ரெண்டாவது, ஒரு சமூகம் அழிக்கப்படுது அப்படின்னா அந்த சமூகத்துடைய அழிவை 2 விதமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு காலம் வரைக்கும் அழிவு என்பது பாவிகள் மட்டுமே அழிக்கப்பட்டார்கள், நல்லவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா அதுக்கடுத்து வரக்கூடிய அழிவுகள் எல்லாம் நல்லவர்களும் சேர்த்து அழிக்கப்படுவார்கள். அவர்கள் எழுப்பப்படும் போது எந்த எண்ணத்தில் மரணிச்சார்களோ அந்த எண்ணத்தில் என்ன செய்வாங்க, வருவாங்க. உலகத்தில் அழிவு என்பது வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ கண்டிப்பாக நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட அழிவை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதன் மூலமாக மனிதர்கள் திருந்த வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா அழிவை ஏற்படுத்துகின்றான் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுது. இதனால் அழிவு சம்பந்தமாக நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள் இதெல்லாம் தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம அதுக்குள்ளாக போகும்போது, அந்த சமூக வரலாற்றை போகும்போது ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு சமூகம் உலகத்தில் அழிவு ஏற்பட்டதா இல்லையா, அந்த அழிவு ஏற்பட்டதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியலை என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. அந்த பட்டியலை முதலாவது தெரியணும். உலகத்துல சமூகங்கள் அழிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துல என்ன செய்யறான் அப்படின்னா,
வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ்வுக்கு அழிக்கிறது நோக்கம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. 7வது அத்தியாயத்தினுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, எத்தனையோ ஊர்வாசிகள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு நடந்தாங்க அப்படின்னா, லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானங்கள் மற்றும் பூமியிலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுவானே தவிர என்ன செய்ய மாட்டான், அழிக்கலாம் மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனுடைய 72வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅல்லதி இஸ்தகாமு அலத் தரீகதி லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா. அவங்க நேரான பாதையில சரியா இருந்தாங்கன்னா அவங்க செழிப்பா இருக்கிறதுக்கு மழையெல்லாம் நான் இறக்குவேங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன தெரியுது, என்னங்க தெரியுது சொல்லுங்க. 1/4 மணி நேரமா நான் 20 நிமிஷம் நான் பேசினேன்ல, இந்த 2 வசனத்தின் மூலமா என்ன தெரியுது சொல்லுங்க. அல்லாஹ் அழிக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்ல. அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னா உங்களுக்கு பரக்கத்தை தரணும், உங்களுக்கு செழிப்பை தரணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா இந்த செய்தியின் மூலமாக சொல்லி காட்டுறான். அப்ப அழிவு ஏன் ஏற்படுது, ஒரு சமூகத்தை அழிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்ப 2 காரணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதுல முதலாவது என்ன அப்படின்னா, வமா அசாபத்துக்கும் மின் முசீபத்தின் வமா அசாபக்கும் மின் முசீபத்தின் பபிமா கசபத் ஐதீக்கும், உங்கள் கைகள் செய்த தீய வினையின் காரணமாகத்தான் நீங்க அழிக்கப்படுறீங்க. அழிவு என்பது ஏன் நடக்குது அப்படின்னா உங்கள் கைகள் செய்த தீய வினையின் காரணமாகத்தான் அழிவு வருதே தவிர வேற எதன் காரணமாக அழிவு வரல. 42வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்ப நமக்கே இருக்கோம்ல, நமக்கு ஏதாவது சோதனை வருதுன்னு வச்சுங்க, முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா, நல்லா இருக்கேன், திடீர்னு ஒரு கஷ்டம் வருது, நல்லா இருந்தனா திடீர்னு சோதிக்கப்படுறேன் அப்படிங்கிறப்ப முதலாவது என்ன யோசிக்கணும்னா நான் என்ன தப்பு செஞ்சேன்னு யோசிக்கணும். என்னைக்கு அப்படி யோசிக்கிறோமா, யோசிப்போமா, என்னடா இப்படி ஆகி போச்சே, என்னடா அப்படி ஆகி போச்சே அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்கு வரும். ஆனா நான் என்ன யோசிக்கிறது இல்லை அப்படின்னா ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற யோசனையே வரதில்லை. அப்ப முதலாவது நான் என்ன யோசிக்கணும், எனக்கு ஒரு சோதனை வருது, எனக்கு ஒரு கஷ்டம் வருது, அப்ப நான் முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது தப்பு நான் செஞ்சிருக்கேனான்னு யோசிக்கணும். ஏதாவது தப்பு நான் செஞ்சிருக்கேனான்னு யோசிக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வரலாற்று ரீதியா ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ரு போர் நடந்துச்சு, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போர் நடந்துச்சு, முஸ்லிம்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நிறைய நிறைய பேர் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, இன்க்ளூடிங் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் காயம்பட்டாங்க. முடிஞ்ச உடனே ஏன் உங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா, நல்லா ஒரு பட்டியலை வாசிச்சான். ரொம்ப கவலை. அப்படி என்னன்னா மதீனாவே பாத்தீங்கன்னா மயான அமைதியா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்துச்சு. ஏன்னா பெரிய இழப்பு அது. ரொம்ப அல்லாஹ்வுடைய தூதரால தாங்க முடியல, சஹாபாக்களால தாங்க முடியல, மதீனாவாசிகளால தாங்க முடியல. ஏன்னா நிறைய இழப்பு மதீனாவாசிகளுக்கு தான். இப்படி எல்லாம் இருக்கும்போது ரொம்ப முஹாஜிர்கள் ஒரு பக்கம் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, நமக்கு அடைக்கலம் கொடுத்த மக்கள் எவ்வளவு பேர் ஷஹீத் ஆயிட்டாங்களே கவலை ஒரு பக்கம். நம்மளால இப்படிப்பட்ட ஒரு தப்பு நடந்துச்சு சில பேருக்குடைய கவலை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஏன் இந்த தப்பு நடந்துச்சு, எதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு பெரிய பட்டியலையே சொல்றான் சூரத் ஆல இம்ரான்ல. நீங்க இப்படி இருந்தீங்களா, இப்படி இருந்தீங்களா, நீங்க இப்படி இருந்திருக்கணுமே, ஏன் இப்படி இல்லை, நீங்க பொறுமையா இருந்திருக்க மாட்டீங்களா, பொறுமைங்கிறத இழந்தனால தானே இவ்வளவு பெரிய அழிவை நீங்க சந்திச்சீங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறான்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்னா முதலாவது நான் என்ன யோசிக்கணும்னா நான் என்ன தப்பு செஞ்சேன். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஹுனைன் போர்னு ஒரு போர் நடந்துச்சு வரலாற்றுல. இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனா வெற்றி பெறது அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு.
ஈஸியா வெற்றி பெறல. என்ன அது இல்லாம அன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்தாங்க. பத்ரு, உஹது மாதிரிலாம் கிடையாது. 300 பேரு, 1000 பேரு, 1000 பேரு, 3000 பேரு, 3000 பேரு, 2,00,000 பேரு, அந்த மாதிரிலாம் இல்ல. இவங்க வந்து ஒரு பலமா இருந்தாங்க. ஆனா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. போர்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி ஆச்சு தெரியுமா? ஈஸியா ஜெயிக்கிற போற ஏன் உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியல? ஒரு சின்னதா ஒரு மமதை வந்துருச்சு. நம்ம நிறைய பேர் இருக்கோம். 3000 பேரை 2,00,000 பேரை சாதிச்சோம். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கோம்ல, ஈஸியா என்ன செய்யலாம்? இவங்களை ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. அல்லாஹ் ஈஸியாக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? நீ கொஞ்சம் கஷ்டப்படு, நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிங்க, வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த போரை வந்து முடிச்சான். இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்பிக்கையாளர்களை யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களே அவங்கள்ட்ட வரக்கூடிய சில சில தவறுகள்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு சில கஷ்டத்தை கொடுக்குறான். அப்படி கொடுக்கறதுக்கான காரணமா எல்லாம் என்ன சொல்றான்னா, பபிமா கசபத் ஐதீக்கும், உங்களுடைய கைகள் செய்த தீய வினையின் காரணமாகத்தான், அப்படிங்கிற கைகள் சம்பாதித்தவின் காரணமாகத்தான் அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 30வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் அழகா ஒருபடி மேல போய் சொல்றான். வயின் துசிபுகும் சய்யத்தும் பிமா கத்தமத் ஐதீஹிம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, தீங்கு வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்கள் கைகள் முற்படுத்தியதுதான். அப்ப நல்லா நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு சமூகம் அல்லாஹுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்படுது அல்லது ஒரு சமூகம் என்ன செய்யப்படுதுன்னா அழிக்கப்படுது அப்படின்னா அதுக்கான காரணம் யாராக இருக்க முடியும் அப்படின்னா அவர்களாக தான் இருக்க முடியும். அவர்களாக இருக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு காரணமும் இருக்க முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதைத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். வரக்கூடிய நம்ம ஒவ்வொரு நிகழ்வாக நம்ம பார்க்க போறோம்ல, ஒவ்வொரு சமூகம் அழிக்கப்படும் பொழுது அந்த சமூகம் அழிக்கப்பட்டதற்கான காரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிடுவான். என்னென்ன காரணங்களால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறப்ப அதுக்கான முன்னுரைகள் இதுதான். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அழிப்புக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய காரணங்களை சொல்றான். முதலாவது, ஒரு மனிதன்கிட்ட குஃபுர் இருந்தா அவன் அழிக்கப்படுவான். ஒரு சமூகத்துல குஃபுர் இருந்தது என்றால் அழிக்கப்படும். 2வது காரணம், அதிகமான குழப்பங்களை ஒரு சமூகத்துல விளைவிக்கிறாங்க அப்படின்னா அந்த சமூகம் வந்து என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். இது வந்து 2வது காரணம். 3வது காரணம் அப்படின்னா, அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்படைகள் இருக்குல்ல, நிஅமத், அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்படைகளை புறக்கணித்தோம் என்றால் அழிவு வரும். அழிவுக்கான காரணங்கள், முதல் காரணம் என்ன சொன்னேன்? குஃப்ரு. 2வது காரணம் என்ன சொன்னேன்? நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போய் நீங்க பாட்டு சும்மாவே உட்காந்துருந்தீங்கன்னா 2வது காரணம் என்ன? குழப்பம், பசாத். 2வது காரணம் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா குழப்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்தார். 3வது, அல்லாஹுடைய அருட்கொடைகளை நிராகரித்தால். அல்லாஹ் நியாமத்தை தரான் பார்த்தீங்களா? நியாமத்தை துச்சமாக மதிக்கவே கூடாது, சின்னதோ பெருசோ. எனக்கு அல்லாஹ் தரக்கூடிய நியாமத்து இருக்கா இல்லையா, அதை வந்து துச்சமாக, ஒரு மனுஷனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்க காலம் வரைக்கும் என்ன செய்வான் அப்படின்னா கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதான்னு பார்ப்பான். அதுவே நிறைய வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது, அதனுடைய மகத்துவம் தெரியாது. அப்படி என்ன செய்வாங்க அப்படின்னா சமூகங்கள் இருப்பாங்க. அந்த அடிப்படையில அல்லாஹுடைய நியாமத்தை, அருட்படைகளை வந்து யார் வந்து நிராகரிக்கின்றார்களோ அப்படி நிராகரிக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யும் அப்படின்னா அல்லாஹுடைய அழிவு என்பது கண்டிப்பாக ஏற்படும். 4வது, அல்லாஹுடைய அழிவு ஏற்படுவதற்கான காரணம், உலகத்தின் மீது அதிகமான மோகம் கொண்டால், உலகத்தின் மீது அதிகமான பற்றும் மோகம் கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அழிவு என்பது ஏற்படும். 5வது அழிவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா கெஞ்சத்தனம் இருந்தா.
கெஞ்சத்தனங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஈயாக்கும் வஷுஹ் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெஞ்சத்தனத்தை விட்டு நான் எச்சரிக்கை செய்கிறேன். கெஞ்சத்தனத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. கெஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. யாரெல்லாம் நான் கெஞ்சனா இருக்கக்கூடாது, அதுல இருந்து உன்னை எடுத்து நான் என்ன செய்யறேன், பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கறது என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அப்ப அஞ்சாவதாக சமூகத்துல கெஞ்சத்தனம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சமூகம் என்ன செய்யப்படும்னா அழிக்கப்படும். அதே போல எந்த சமூகத்துல வட்டியும் விபச்சாரம் அதிகமாக இருக்குதோ அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் சொல்லி காட்டுது. ஏழாவதாக மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சமூகத்துல நன்மைகள் ஏவப்படலையோ தீமைகள் தடுக்கப்படலையோ அந்த சமூகம் அழிக்கப்படும். ஒரு சமூகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் உள்ள எல்லா உம்மத்தை விட இந்த உம்மத்திற்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் மரணித்த பிறகும் தொடர்ந்து நன்மை ஏவக்கூடிய பணிகளை இந்த உம்மத்து மட்டும்தான் செஞ்சு. அல்லாஹுடைய தூதருடைய மறைவுக்கு பிறகு இன்று வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு முந்தி வாழ்ந்த எந்த சமூகத்திலையும் எந்த நபிமார்களுக்கு பின்னால வந்த மக்களும் என்ன செய்யல அப்படின்னா, நபிமார்கள் இருக்கிற வரைக்கும் கூட இருந்தாங்க, அவங்களோட மார்க்க பணியை செஞ்சாங்க. நபி மௌத்தா போயிடுவாரு, அதோட அவங்களும் விட்டுருவாங்க, அவங்களும் வழி தவறி போயிடுவாங்க, அவங்களும் மாறிடுவாங்க, உலகத்தின் மீது ஆசை கொண்டவர்களா இருப்பாங்க. அப்படித்தான் பெரும்பான்மையான சமூகங்கள் இருந்துச்சு. அப்ப என்றைக்கு நம்முடைய உலகத்தில் நாம் தாவாவை விடுகின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா அழிவு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அழிவுக்கான காரணம் மார்க்கம். ஒரு உம்மத்தை முஹம்மதுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளை தொடர்ந்து ஒரு சமூகம் புறக்கணிக்குது அப்படின்னா, உம்மத்துல ஒரு சாரார் தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா அல்லாஹுடைய அழிவு வரும். இறுதியாக மார்க்க விஷயங்கள்ல வரம்பு மீறக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அழிவு வரும். இதெல்லாம் அழிவுக்கான காரணம். இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்துவதற்கான இத்தனை காரணங்கள் உண்டு. இந்த காரணங்கள் அடிப்படையில் தான் முந்தைய சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்களா அப்படின்னா கண்டிப்பாக அழிக்கப்பட்டாங்க. முந்தைய சமூக மக்கள் இதே காரணத்தினால் அழிக்கப்பட்டாங்க. அப்படி ஒரு சாரார் இந்த பட்டியல்ல உள்ள ஒரு சாராரை பற்றி தான் என்ன செய்ய போறோம்னா முதலாவது நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய நியாமத்துகளை அருட்படைகளை கொடுத்திருந்தான். அதிகமான அருட்படைகளை பெற்ற ஒரு சமூகம். அந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அழிச்சான், ஏன் அழிச்சான், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.